இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்றா மாப்பிள, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் மாப்பிள. என்னடா சிக்கல? அத்தை உன்னை அடிச்சு உண்மையான பேரை யாருன்னு கேட்டாங்களா? ஆமா மாப்பிள, அவங்க கேட்டாங்க. ஆனா நான் உண்மையை சொல்லவே இல்லை. அவங்களும் அதை நம்பிட்டு போயிட்டாங்க. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் மாப்பிள. சரி, இப்ப நீ எங்க இருக்க? அதான் மாப்பிள எனக்கும் தெரியல. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். எப்படியாச்சும் வந்து என்ன காப்பாத்திடுறியா? சரிடா, நீ அனுப்பு, நான் வரேன். சரி மாப்பிள, அனுப்புறேன். ஐயோ, டேய், நீ இப்படி ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரிஜினல் பேரங்கிட்ட தானே நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த. நான் போட்ட டிராமாவை உண்மைன்னு நம்பி நீ மாட்டிக்கிட்டல்ல. அவன் யாருன்னு சொல்லு, இல்ல அவன் நம்பரை கொடு, நான் பேசுறேன். ஐயோ, இந்த அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு ஒண்ணும் தெரியலையே. டேய், நீ இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் போன் நம்பரை கொடு. குடுடா. குடுக்க மாட்டேன். டேய், குடுங்கடா. எங்கடா வர? போன வர. ஏய், குடுடா. போங்கடா. குடுடா. ஏய், குடுக்க போறியா இல்லையா? ஏய், போன வர. டேய், குடுடா. டேய், ஐயோ. எடு. ஏய். ஐயோ. டேய், என்ன ஒரே புகையா இருக்கு? என்னன்னு போய் பாருங்கடா. சரிங்க. ச்சே. ஐயோ, எங்க அவன்? மாப்பிள, உன் அத்தை கிட்ட மாட்டாம எப்படி எஸ்கேப் ஆயாச்சு? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லடா, அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால தான் உன்னை மிரட்டி உன்கிட்ட இந்த உண்மையை வர வைக்க பார்த்திருக்காங்க. மிரட்டினதோட விடல மாப்பிள, அந்த ரவுடி பசங்களை வச்சு அடி வெளுத்துட்டாங்க. இன்னும் உடம்புல அந்த வலிலாம் இருக்கு மாப்பிள. சாரிடா, என்னால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல. அதை விடு மாப்பிள, உனக்காக இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மாப்பிள. என்ன புரியல? இல்ல, குடோன்ல உங்க அத்தை போயிட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஆனா
அவங்க போகாம அங்கதான் இருப்பாங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன பொய்யை நம்பிலாம் கண்டிப்பா அவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்து உன்னை பேச விட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்துச்சு. அதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணேன். பரவாயில்ல மாப்ள, உன் அத்தைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உடவுல உன்கிட்ட பேசி முடிச்சதும் என் போனை புடுங்கி உன் நம்பரை தெரிஞ்சுக்க பார்த்தாங்க. நான் தான் டக்குன்னு போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன். இல்லனா நம்ம மாட்டி இருப்போம். அட்டிக காசு மாலை ஒட்டியானோ வளையல் ஜிமிக்கின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு பாட்டி. இந்த நகைங்கெல்லாம் பரம்பரையா நம்ம குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் போட்டுக்கிற நகை இது. எனக்கு முன்னாடி என் மாமியார் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் உன் அத்தை அபிராமி அவளும் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீயும் மற்ற பேத்திங்க எல்லாரும் இந்த நகையை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வரணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசை. பாட்டி இதுதான் உங்க ஆசைனா கண்டிப்பா இந்த நகையை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறோம். இது போதும்டா கண்ணு. வேண்டாம் பாட்டி அந்த பெட்டியில என்ன இருக்கு பாட்டி? வேண்டாம்டா கண்ணு. ஏன் பாட்டி சலிப்பா பேசுறீங்க? அதுல என்னதான் இருக்கு, சும்மா காட்டுங்களேன். பாட்டி இதுலயும் நெக்லஸ் இருக்கு. இத காட்டிங்க நீங்க தயங்குறீங்க. இத நான் யாருக்கு வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்கு பாட்டி? ஓ அம்மாக்காரிக்கு. அவளுக்காக இந்த நகையை பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறி நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போ ஒன்று சேர்றோமோ அப்ப இந்த நகையெல்லாம் கொடுத்து போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னி வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் வணங்குற என் அப்ப முருகன் அந்த நல்ல நாளை சீக்கிரமா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி இந்த நகையை என்கிட்ட கொடுங்க, நான் அம்மா கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்றேன். எங்க சரி பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இத பாரு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்குல்ல? என்னது? இந்த நகையெல்லாம் பாட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு எங்களை போட்டுக்க சொன்னாங்க. ஓ, பாட்டி ஆசையா கொடுத்துருக்காங்கல்ல, போட்டுக்காங்க. சகல, ஆனா பாட்டி மேல எனக்கு ஒரு வருத்தம்பா. பேத்திங்களுக்கு பாருப்பா எவ்வளவு நகை கொடுத்துருக்காங்கன்னு. வேற எங்க நம்மள மறந்துட்டாங்களேப்பா. ஒரு கடை அவ்வளவு வேண்டாப்பா, ஒரு மோதிரமாவது கொடுத்துருக்கலாம்.